இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். மெய்யாகவே கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆராதனையில் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். இந்த காலை வேளையில் வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். இந்த வசனத்தில் ஒரு பகுதி பாருங்க. பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். இந்த பர்வதங்களை படைத்தவர் யார் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். மலைகளை படைத்த இந்த ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் கூட பாடல் பாடுவோம். ஒவ்வொரு மலையையும் அவர் தம்முடைய கையிலே நிறுத்து அதற்கு எவ்வளவு வெயிட், எவ்வளவு எடை என்பதை நிர்ணயித்திருக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். படைத்தவரும் அவர்தான், அதனுடைய எடையை நிர்ணயித்து வைத்திருக்கிறவரும் அவர்தான். மலையை பெயர்க்கவும் அவராலே முடியும். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. யோபு 28வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான். மலைகளை வேரோடு கூட புரட்டுகிறான். கண்மலைகளுக்குள்ளும் நீர்கால்களை வெட்டுகிறான். நீர்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். நல்ல கவனிங்க. மனிதனுடைய திறமையை குறித்து யோபு பேசும்போது இப்படியாக சொல்லுகிறார். மலைகளை வேரோடே புரட்டுவதற்கு தேவன் மனிதனுக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எத்தனையோ மலை காணாம போயிடுச்சு. மலைகளை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பெயர்த்து பாதைகளாகவோ ஏதோ ஒன்றாக என்ன பண்ண மாற்றி இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்ப்போமானால், மலைகளை பெயர்க்க மனிதனுக்கு நாட்களாகும், மாதங்களாகும், ஆண்டுகளாகும். ஆனால் சடுதியாய் மலையை பெயர்க்கிறவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நொடி போதும் மலை என்ன பண்ணுவார், பெயர்த்து விடுவார். மலைகள் என்று சொல்லும் பொழுது எழுத்தின்படி உள்ள மலைகளை உடைத்து எரிந்து போக செய்ய என் கர்த்தரால் ஆகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எழுத்தின்படியே இருக்கிற மலைகளை உடைத்தெறிய நம்முடைய கர்த்தராலே ஆகும். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது உருவகமாக அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க முடியும். ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு எழுத்தின்படியே மலைகள் எல்லாம் இல்லாமற் போகும். எழுத்தின்படியே மலைகள் எல்லாம் இல்லாமற் போகும். ஆனால் இன்று மலை போன்ற நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சமாளிக்க முடியாமல், அந்த மலை போன்ற பிரச்சனையின் மேலே ஏறி போய் ஜெயமெடுக்க முடியாமல், மலை போன்ற நிலைமைகளை சமாளிக்க முடியாமல், மலை போன்ற சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் பிரச்சனைகள் சடுதியாய் வந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சவால்கள், அந்த பிரச்சனையை, அந்த மலை போல இருக்கிற அந்த காரியத்தை சடுதியாய் பெயர்க்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மலையை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்த பாபிலோன், எதிர்க்கிரியை செய்த அசீரியா, இவைகளை மலைக்கு ஒப்பாக கர்த்தர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் உங்களை துரத்தி கொண்டு வருகிற சவால்களை, இதுவரைக்கும் உங்களை துரத்தி கொண்டு வந்ததான பிரச்சனை,
உங்களை ஸ்தம்பிக்க செய்கிற, பிரமிக்க செய்கிற, திகைக்க செய்கிற மலை போன்றதான நிலைமைகள் இருந்தால் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறவர் அந்த தடைகளை பெயர்த்து போடுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கென்று பெயர்க்கிறதான சில மலைகளை இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிறோம். எதற்காக கர்த்தர் செய்கிறார் என்பதை பார்க்கவும் ஆண்டவர் கிருபை தருவாராக. முதலாவது வாசிங்க, 46வது சங்கீதம் 2வது வசனமும் 3வது வசனமும். சங்கீதம் 46 2வது வசனமும் 3வது வசனமும். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். முதலாவது, இந்த மலைகள் என்ன பண்ணுமா? அதிருமாம். அந்த மலைகள் அதிரும் போது தம்முடைய பிள்ளைகளை அசையாமல் இருக்க செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. மலைகள் அதிரும், ஆனா அவரை நம்பி இருக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற ஜனத்தை அசையாமல் கர்த்தர் இருக்க செய்வார். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். சங்கீதம் 46 2 3. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மலைகள் அதிர்ந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது சில மலைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. அவைகள் என்ன பண்ணுகிறதா? குலுங்குகிறது, கடலிலே சமுத்திரத்திலே அமிழ்ந்து போகிறது. ஒரு தேசம் முழுவதும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. யாரும் இதை விரும்பி அழைப்பது இல்லை. அதுவா தானா என்ன பண்ணுது? பிரச்சனை வர்றதை யாராவது விரும்பி அழைப்பீங்களா? யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் அதுவே வருகிறது. மொத்தமாக ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனத்தை தாக்குகிற மலை போன்ற பிரச்சனை. அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளையை என்ன பண்ணுகிறது? பாதிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விரும்பி வராத பிரச்சனை தனிப்பட்ட நபர் அல்ல, தேசத்தையே தாக்குது. கர்த்தருடைய பிள்ளையையும் என்ன பண்ணுகிறது? தாக்குகிறது, பாதிக்கிறது. ஆகவே தான் தவிர்க்க முடியாத சில மலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தவிர்க்க முடியாத சில மலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அது அதிராமையே இருக்கும். எவ்வளவு ஜெபித்தாலும் அது அதிராது. ஆனால் அதிரும். ஒரு நாளில் என்ன பண்ணும்? அதிரும். ஏனென்றால் உங்களை மட்டும் குறி வச்சு வந்தது அல்ல. அது உங்களை மட்டும் குறி வச்சு வந்தது அல்ல, ஒரு தேசத்தை குறிவைத்து வந்தது. இப்போ நம்ம தேசத்தில் பூமி எதிர்ச்சி வந்தால் ஒரு மனிதனுக்காக வர்றதில்லை, அங்கே இருக்க எல்லாரையும் பாதிக்கத்தான் என்ன பண்ணுகிறது? வருகிறது. அங்கே இருக்க கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணுகிறது? அது பாதிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தருகிற கிருபை என்ன தெரியுமா? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று காண்பிக்க முழு உலகத்துக்கும் தேசத்திற்கும் சவாலாக மலையை அதிர பண்ணி பெயர்ந்து போக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையில் எது அசைந்தாலும் அவங்க மட்டும் அசைய மாட்டார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? அசைக்கப்படாதிருப்பார்கள். ஒரு உறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அல்லேலூயா. முழு தேசம் அசைக்கப்படுவதை போன்ற, பர்வதங்கள் உடைக்கப்படுவதை போல பல பிரச்சனை இருந்தாலும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், ஒரு நாளும் எங்களை மறவாமல், எங்களை விட்டு விலகாது உம்முடைய சமூகம் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நீங்க 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
3 வருஷம் மழை இல்லை, பனி இல்லை. இந்த காரியம் முழு தேசத்தையும் பாதித்தது. அந்த நேரத்தில் என் தேவன் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் அசையாமல் இருப்பதற்கு எவ்வளவு கிருபை கொடுத்தார், எவ்வளவு வல்லமை கொடுத்தார். ஒரு நேரத்திற்கு தேவையானதை செய்தார். காலையில் அவனுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். மாலையில் அவருக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன பண்ண கொண்டு வந்து கொடுத்தார். மொத்தமாக கொடுத்துட்டு இந்தாப்பா 1 மாசத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கல. அந்தந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன பண்ணார், கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு நல்ல கவனிங்க, தேசமே தீர்க்க முடியாத ஒரு பெரிய மழைனா வறட்சி. வறட்சி என்ற மழை, பஞ்சம் என்கிற மழை. அப்படி இருக்கும்போது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்திற்கு வந்து சேரக்கூடிய நிலையிலே கர்த்தர் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் பஞ்சம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் உங்க வீட்டுக்கு தேவையானதை நேரத்திற்கு சரியாய் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரமானது. எலியாவுக்கு கேரித்தாரும் வத்து போச்சு. எலியாவுக்கு கேரித்தாரும் பற்று போயிற்று. அப்பொழுது என் ஆண்டவர் செய்தது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றாரு, எழுந்து சாரிபாத்துக்கு போ. எழும்பி என்ன பண்ணு, சாரிபாத் ஊருக்கு போ. ஒரு தேசம் முழுவதும் மழை போன்ற பிரச்சனையில் தவிக்கும் போது தன் பிள்ளை எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திற்கு கிருபையை அனுப்ப வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதை மட்டும் அவர் செய்வதில்லை, தன் பிள்ளையை மட்டும் ஆண்டவர் கவனிப்பது இல்லை. கொஞ்ச நாட்கள் ஆன பின்பு இந்த கர்த்தருடைய பிள்ளையின் மூலம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இதுவரை அவனுக்கு ஆசீர்வாதம், யாருக்கு, எலியாவுக்கு, இப்போது அவன் மூலமாய் அதாவது ஆசீர்வாதம் பிறருக்கு வருவதற்கு மலை போன்ற பிரச்சனையான சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னமும் அவர் வார்த்தையும் அவர் பிள்ளைகள் அசையாமல் இருக்க உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத மலை அதிர்வுகள் வரும். அந்த நேரத்தில் என்னை அசையாமல் இருக்க செய்கிறேன். எங்களுக்கு உம்முடைய பிரசன்னம் நன்மை செய்கிறது. எங்களை பயன்படுத்தி பிறருக்கும் நன்மை செய்கிறது. ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திக்கும் போது ஒருவேளை உங்கள் ஆறு கூட வற்றி போகும். உங்கள் ஆறு கூட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் கஜானா கூட காலி ஆயிரும். உங்கள் பாக்கெட்டு கூட என்ன பண்ணும், உங்கள் பர்ஸு எல்லாம். இன்றைக்கி நிறைய பேர் பர்ஸு கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் பர்ஸை திறந்து பார்த்தா தான் தெரியும் அதில் இருக்கா எம்டியாக இருக்கான்னு. ஆனால் பர்ஸை பார்த்தா எல்லாம் நினச்சிக்குவாங்க நிறையா வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த பர்ஸே காலி ஆகும். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், எனக்கும் இப்படி ஆயிடுச்சா, எனக்கும் இப்படி ஒரு வறட்சி வந்து விட்டதா என்று சொல்லி நினைக்கும் போது அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரா அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதிருங்கள். உங்களுக்கு தெரியாமலே உங்களை கொண்டு குடும்பத்தில் அநேகரை பாதுகாக்க என் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா. அந்த திட்டம் இருப்பதினால தான் அந்த கேரித் ஆற்றை கர்த்தர் வற்றி போக செய்தார். ஏன் எலியாவுக்கு கேரித் ஆற்றை வற்றி போக செய்தார்னா, இதுவரைக்கும் நன்மை உனக்கு மட்டும்தான், இனி உன் மூலம் குடும்பங்களுக்கு நன்மை வரணும், அதுக்காக உன்னுடைய ஆற்றை நான் வற்றி போக செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை அனுபவித்த நீங்கள் இனி எப்படி கர்த்தர் கொண்டு போக போகிறார் என்று சொன்னால், பிறருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் இருப்பதற்காகத்தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வறட்சியை கொண்டு வருகிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும்
இருக்கும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகுவதில்லை. சில நேரத்தில் தவிர்க்க முடியாது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குடும்பத்திற்கு ஒரு தனி மனிதனை தாக்குகிற மலை போன்ற பிரச்சனை. மலை அதிருகிறது. பெயர்க்க வல்லமையுள்ள தேவன் அதை தடுத்து நிறுத்தாமல் என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட குடும்பத்தில் மலை போன்ற பிரச்சனை தாக்கும் போது 2 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதலாவது, எல்லாவற்றிற்கும் போதுமான கிருபையை தருகிறார். சொல்லுங்க, மலை போன்ற பிரச்சனை தாக்கும் போது முதலாவது, எல்லாவற்றிற்கும் போதுமான கிருபையை தருகிறார். இரண்டாவது, ஒருபோதும் முறியாத உடன்படிக்கையை நிறைவேற்றி காண்பிப்பவர். தவிர்க்க முடியாத பிரச்சனை தேசத்தையோ எங்களையோ குறிவைத்தால் உங்களுடைய நீங்காத ஒரு பிரசன்னம் உண்டு, போதுமான கிருபை உண்டு, மாறாத உம்முடைய கிருபை உண்டு. இந்த 3ம் மாறாத உம்முடைய உடன்படிக்கை உண்டு. இந்த 3ம் இருப்பதினாலே மலை அதிர்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை அசையாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரு தேசத்தை குறிவைத்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தாக்கினால், மலை போன்ற அதிர்வுகள் பிரச்சனை வந்தால், அதை சரிபடுத்த அந்த நிலையிலும் அங்கிருந்து வேறு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகவில்லை. அதே சூழ்நிலையிலே வைத்து நம்மை காப்பதற்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலை வரும்போது இங்கிருந்து தூக்கி கொண்டு வேற எங்கேயே கொண்டு போயில்ல. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்தே ஒரு விடுதலை வருவதற்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 114 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 114:8. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும், அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும், கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கற்பாறையை நீரூற்றுகளாகவும். சில நேரத்தில் மலை அதிர்ந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை தேசத்திலும் குடும்பத்திலும் வரும்போது கர்த்தர் கிருபையை தரமாட்டார். அவர் பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக கூட நமக்கு தெரியாது. அப்படி உணர முடியாத ஒரு நிலையிலே இருக்கும் அந்த சூழ்நிலையிலே என் தேவன் அதிருகிறதே அந்த மலையையே நமக்கு தாகம் தீர்க்கிற தண்ணீர் ஊற்றாக அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. அதிர்வையே ஆசீர்வாதத்திற்கு படியாக மாற்றித்தர அவராலே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த அதிர்வு உங்கள் குடும்பத்தில் இருக்கோ, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அதிர்வு இருக்கோ, அந்த அதிர்வையே ஆசீர்வாதத்திற்கு படியாக மாற்றுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அதிர்வையே மாற்றுகிறவர். தவிர்க்க முடியாத மலை அதிர்வுகள் உண்டு. அவர் பிள்ளை அசையாதிருப்பதற்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். 2வது 30வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனம். சங்கீதம் 30. ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று, அவன் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ. 2வது, தன்னுடைய பிள்ளையினுடைய பர்வதம் உறுதியாக திடமாக நிற்க பண்ணுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். முதலாவது என்ன செஞ்சாரு? அசையாமல் இருக்க செய்கிறார். அதிர்ந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் அசையாமல் இருக்க செய்கிறார். 2வது, தன்னுடைய பிள்ளையின் பர்வதம் திடமாக வலுவாக நிற்க செய்கிறார். கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே
உம்முடைய தயவினாலே என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். மலைகளை பெயர்க்கிறவர் மலை அதிரும்போது பிள்ளை அசையாமல் இருக்க செய்கிறார். மலைகளை பெயர்க்கிறவர் தன்னுடைய பிள்ளைக்கென்று ஒரு மலை உண்டு, பர்வதம் உண்டு. அந்த பர்வதத்தை திடமாக வலுவாக நிற்க பண்ணுகிறார். மலை உலகம் முழுவதும் அசையும் போது அவர் பிள்ளை அசையாமல் இருப்பதற்கு தேவன் கிருபை தருவார். இரண்டாவது, அவர் பிள்ளைக்கு என்ற பர்வதம் உண்டு. அந்த பர்வதம் அசையாமல் வலுவாக உறுதியாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் பர்வதத்தை நீர் திடமாக நிற்க பண்ணினீர். நீர் என் பர்வதம் என்று தாவீது சொல்வது என்ன? தேவனை குறித்து அவன் சொல்லவில்லை. அவனை ஒரு ராஜாவாக மாற்றி இருந்தார். அரசாளுவதற்கென்று அவனை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். நல்ல கவனிங்க. பிரச்சனை முழு நாட்டிலும் வந்தபோது அவன் சொன்னான், ஆண்டவரே, நீரோ என் பர்வதத்தை திடமாக நிற்க பண்ணினீர். தேசத்தில் நடக்கிற பெருகுகிற கொள்ளை நோய்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பர்வதம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேசத்தில் பெருகி வருகிற காரியங்கள், கொள்ளை நோய்கள், பெருகி வருகிற எல்லா காரியங்களின் நடுவில் அவருடைய பிள்ளைக்கென்று ஒரு பர்வதம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கையின் பிரயாசம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான வேலை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான தொழில், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பு, இவைகள் இன்னும் திடமாக செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனம். உன் வீடும் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார். என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார். போதும். தாவீதை குறித்து சொல்லுகிறார், உன் வீட்டை நான் ஸ்திரப்படுத்துவேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், 24வது வசனம், 46வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், 24வது வசனம், 46வது வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. 24வது வசனம். இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 46. ராஜா யோதாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோன் கையிலே ஸ்திரப்பட்டது. தாவீதுடைய மகனாகிய சாலமோன் சின்ன வயதிலேயே ராஜாவாகி விட்டான். அதை பறிக்க பலர் முயற்சித்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. எத்தனை பேர் போட்டி பொறாமையோடு வந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை மெமோ கூட போடலாம். உங்க கூட பணியாற்றுவங்களே உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், மெமோ கூட என்ன பண்ணலாம், கொடுக்கிற சூழ்நிலை வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு பர்வதம் உண்டு. அதை என் ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி நிறுத்த வல்லவர். யோவாஸ் என்கிற ஒரு ராஜா 8 வயதிலே அவன் ராஜாவாகி விட்டான். எப்படி ஆளுகை செய்வது? அவனுக்கு வயது இல்லை, அனுபவம் இல்லை. ஆனாலும் 2 நாளாகமும் 23வது அதிகாரம் 20-21 வசனங்களும் 24வது அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிங்க. 2 நாளாகமும் 23வது அதிகாரம் 20-21 24வது அதிகாரம் 1வது வசனம். 100
100 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. நல்ல கவனிங்க. சின்ன வயதுல ஒரு பெரிய பொறுப்புக்கு அவன் உயர்த்தின தேவனாகிய கர்த்தர் அவனை அந்த பொறுப்பிலே கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். என் பர்வதத்தை நீர் திடமாய் நிற்க பண்ணுகிறீர். மிருகமாய் கிடந்த ஒரு நாள் அவன் ஆண்டவருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே, உம்மை விட பெரிய ராஜா யாரும் கிடையாது, தேவன் யாரும் கிடையாது என்று அறிக்கை செய்த போது, தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம். தானியேல் 4வது அதிகாரம் 36வது வசனம். தானியேல். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. நேபுகாத்நேச்சார் இப்படி ஒரு அறிக்கை செய்கிறான், என் ராஜ்யபாரம் எனக்கு ஸ்திரப்பட்டது, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். போய்விடுமோ, பறிக்கப்பட்டு விடுமோ, இல்லாமற் போய்விடுமோ என்ற பயத்தோடு இந்த காலை வேளையில் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருந்தால், இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களுக்காக கர்த்தர் ஒரு பர்வதத்தை தந்திருந்தால் என் தேவன் அதை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இப்பதான் யோபு 9:5க்கு வருகிறோம். வாசிங்க 3வது அனுபவம், யோபு 9:5. அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். அவர் யாராம்? பர்வதங்களை பேர்க்கிறவர். மலை போன்ற பிரச்சனை, மலை போன்ற எதிர்ப்புகள், மலை போன்ற கோர்ட்டு கேஸ் என் தேவனாகிய கர்த்தர், இன்னும் போனா மலை போன்ற சிக்கல் நிறைய உங்களை சுத்தி என்ன பண்ணுது? நெருக்கி இருக்கிறது. மலை போல உபத்திரவம், தீர்க்க முடியாத நஷ்டங்கள், தீர்க்க முடியாத சேதங்கள், இதையெல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைக்கு செய்கிற அற்புதமான காரியங்களிலே ஒன்று, இந்த மலை போன்றன்னு சொல்லி வருகிற இந்த பெயரிலே வருகிற எப்படிப்பட்ட உயரமான மலையாய் இருந்தாலும் அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய நெருக்கம், எவ்வளோ பெரிய பாடு, இதெல்லாம் உயரமா பெருசா மலை போல நின்னாலும் என் ஆண்டவர் சடுதியிலே அவைகளை பெயர்க்கிறார். விசுவாசித்தவங்க கையை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க. இங்கிருந்து நீங்க போகும்போது அந்த மலையை பெயர்க்கப்பட்ட அனுபவத்தோடு விடுதலையோடு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மாதம் இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி இதை நாம பார்க்கணும். ஒவ்வொரு பர்வதம் தரமட்டம் ஆகணும். ஒவ்வொரு பர்வதத்தையும் கர்த்தர் பெயர்க்கணும். இந்த பர்வதாங்க கர்த்தர் உங்களை வர முடியாம தடுக்குது. ஜெபம் பண்ண முடியாதபடி இந்த பர்வதம் தடுக்குது. வேதத்தை வாசிக்க முடியாத பர்வதம் தடுக்குது. இந்த பர்வதத்தை ஆண்டவர் சடுதியாய் பெயர்க்கிறாராம். 4 காரணங்களுக்காக
தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனை வரும்போது கர்த்தர் அதை பெயர்த்து போடுகிறார். 4 காரியங்களுக்காக ஆண்டவர் பெயர்க்கிறார். வேகமா கவனிப்போம். முதலாவது யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிங்க. யோபு, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் அவர் பேர்க்கிறார். 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நல்ல கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது எதுக்கு தெரியுமா ஆண்டவர் பர்வதங்களை பெயர்க்கிறார்? தம்முடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிப்பதற்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் இந்த மாதத்துல உம்முடைய வல்லமை என்னன்றதை நான் பார்க்க அனுபவிக்க நீர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்ப்பீராக. யோபு சொல்லுகிறார், அவர் இப்படி யோபு சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர் வசனத்தில் சொல்றாரு, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவன் வேதனைப்பட்ட போது அவனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்காக, அவனை விசாரிப்பதற்காக 3 நண்பர்கள் வந்தாங்க. யோபுவிட ஞானிகளாக நினைச்சு யோபுவுக்கு என்ன பண்ணுகிறாங்க? ஞானத்தை போதித்தார்கள். அப்பொழுது யோபு சொல்கிறார், உங்களை விட ஞானம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். விசாரிக்க வந்தவன் யோபு விட அவன் ரொம்ப ஞானின்னு நினைச்சு ஞானத்தை யோபுவுக்கு போதிக்கிறான். யோபு அப்படியே கனிவா சொல்றாரு, உங்களை விட ஞானம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் பேச்சிலே ஞானிகளாக காண்பிக்கிறீர்கள். நம்மளும் சில நேரத்தில் அப்படிதான் பேச்சில் ரொம்ப ஞானம் உள்ளவங்களா காண்பிக்க திறமையா பேசுறோம்னு நினைச்சு என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஆனா யோபு சொல்றாரு, உங்களை விட ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. என் ஆண்டவர் இன்னொரு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, என் ஆண்டவர் இருதயத்திலே ஞானம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் பலத்திலே பராக்கிரம் உள்ளவர். 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர். ஏன் செய்கிறார்? அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிய வைப்பதற்காக. என்னுடைய ஞானத்தை வச்சு நம்ம நினைப்போம், உங்க ஞானத்தை வச்சு இந்த காரியத்தை இப்படி தீர்த்தரலாம், இந்த காரியத்தை இப்படி என்ன பண்ணிடலாம், செய்து விடலாம் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் நாம் யோசித்ததான, நாம் தீர்மானித்ததான வழிகளிலே அவர் தீர்க்காமல் அவருடைய அனந்த ஞானத்தினாலே இந்த மலை பெயர்க்கப்படுவதற்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் ஞானம் இருக்கு, திறமை இருக்கு, இதை வச்சு இப்படி எல்லாம் பண்ணி இந்த மலை போன்ற பிரச்சனை நான் தீர்த்துருவேன். நோ, கர்த்தர் சொல்றாரு, அவருடைய அனந்த ஞானத்தினாலே அந்த மலை போன்ற பிரச்சனை என்ன பண்ணுவாரு? தீர்ப்பார். கர்த்தர் நமக்கு இருக்கிற ஒரு பலன். நமக்கு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், எனக்கு பலன் என்ன தெரியுமா? என்னுடைய பேங்க் பேலன்ஸ். என்னுடைய பேங்க் பேலன்ஸ். எனக்கு இருக்கிற பலன் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற வசதி. இவைகளை பார்த்து அந்த மலை போன்ற பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் தீராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேங்க் பேலன்ஸ், வசதி, வாய்ப்பு, இதை வச்சு பிரச்சனையை தீர்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க, தீராது. அல்லேலூயா. பலத்தில் அவர் சிறந்தவர் என்பதை காண்பிக்க அவரே தீர்க்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் 1 2 3 4 இவையெல்லாம் கிரமமாக வந்தால்தான் பிரச்சனை தீரும். எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப், 1 2 3 4 இப்படி லைனா போனாதான், கிரமமாக வந்தாதான் பிரச்சனை தீரும் என்று நாம் நினைக்கும் போது, நினையாத விதத்தில், அதிசயமான முறையில், எண்ணி பார்க்காத நிலையில் என் ஆண்டவர் அந்த மலையை பெயர்த்து போடுகிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, உங்களை எங்களுக்கு காண்பிப்பதற்காக
இந்த 8வது மாதம் மலை போன்று எங்களை திகைக்க வைக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் பெயர்த்து போடுவீராக. நேபுகாத் நேச்சாரை குறித்து சொன்னேன். தானியேல் புத்தகம் 4 அதிகாரத்தில் அவன் நினைத்தான், என்னை விட ஒரு பெரிய ராஜா கிடையாது, நான் நினைத்தால் எல்லாம் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு மனதில் நினைச்சிட்டு, இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று நினைத்த போது அவனை விட வல்லமையான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை அவன் கண்டு கொண்ட போது கர்த்தர் அவனை மறுபடியும் ராஜாவாக உயர்த்தினார். மீகாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். 1:4. மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். சில நேரத்தில் ஆண்டவர் மலையை அவருடைய சமூகத்தில் கரைந்து போக செய்கிறார். மெழுகு எப்படி கரைந்து போகிறதோ அதை போல தன்னுடைய பிள்ளைக்கு நேராய் வருகிற பிரச்சனைகளை கரைந்து போக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மீகாவிலே ஏன் அப்படி செய்தார்? தம்மை காண்பிக்க, அவர் ஜனத்திற்கு தம்மை காண்பிக்க. எப்படி காண்பித்தார்? நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை நான் விட்டு வைப்பதில்லை, நான் யாரை நியாயம் செய்கிற தேவன், மன்னிப்பேன் ஆனால் கடினப்படுத்தினால் தண்டிப்பேன் என்று உணர்த்த மலையை கரைந்து போக செய்தார். சங்கீதம் 97:5 வாசிங்க. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அவருக்கு முன்பு மலைகள் கரைந்து போகிறது. எதற்காக அதை செய்கிறார்? என் பிள்ளைகள் ஆராதிக்கிற தேவனை விட பெரிய தேவர்கள் இல்லை என்று அவர்களுக்கும், அவரை அறியாதவர்களுக்கும், அவரை சேவிக்கிற ஜனத்திற்கும், அவரை சேவியாத ஜனத்திற்கும் ஆண்டவர் எல்லாரிலும் மேலானவர் என்பதை காண்பிக்க மலைகளை கரைந்து போக செய்கிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி எனக்கு காண்பிப்பீராக. அந்த 8வது மாசத்துல உம்முடைய வல்லமை என்னது என்பதை நான் இன்னும் அறிய என் மலை போன்ற காரியங்களை கர்த்தர் கரைந்து போக பண்ணுவீராக. எங்க தேசத்திலே கர்த்தர் காண்பிப்பீராக. எங்களை சூழ இருக்கிற மக்களுக்கு காண்பிப்பீராக. நீர் மலைகளை பெயர்க்கிறவர் என்று காண்பிப்பீராக. 2வது ஆண்டவர் எதற்காக மலைகளை பெயர்க்கிறார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 5:5. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. 2வது எதற்கு தெரியுமா மலைகளை கர்த்தர் பெயர்க்கிறார்? 1வது தம்மை காண்பிப்பதற்காக மலையை பெயர்க்கிறார். 2வது ஏன் ஆண்டவர் மலைகளை பெயர்க்கிறார் என்று சொன்னால், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக மலைகளை என்ன பண்ணுகிறார்? பெயர்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தெபோரால் பாடுகிறாள், நீர் முன்பாக நடந்து வருகையில் பர்வதங்கள் உமக்கு முன்பாக கரைந்து சீனாயும் உமக்கு முன்பாக கரைந்தது. நீர் எங்களுக்கு முன் நடந்து போவீர் என்றால் பர்வதங்கள் கரைந்து போகும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையை கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போவீர் என்றால் பர்வதங்கள் கரைந்து போகும். இந்த சூழ்நிலை என்ன? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 4:3. அவருக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது.
அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் யாபீன் என்கிற அரசன் இஸ்ரவேலை ஒடுக்குகிறான். முன்னே போக வேண்டிய ஜனங்கள் முன்னேற முடியாமல் பின்னாலே போவதற்கு ஒரு பயங்கர சக்தி அவர்களை தடுத்து நிறுத்தினது. முன்னால் போக விடாமல் வாழ்க்கையிலே பின்னால் போக வைக்கிற 20 ஆண்டு சமாளிக்க முடியாத ஒரு மலை வந்தது. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அந்த 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 3ஆவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், முறையிட்ட போது அந்த மலையை கரைப்பதற்காக அவர்களுக்கு முன்னால் கர்த்தர் வருகிறார். எப்படி வனாந்திரத்தில் இஸ்ரவேலருக்கு முன்னால் நடந்து போனாரோ அதே போல இப்ப நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? அன்று யுத்தத்திற்கு வந்ததான இந்த ஒடுக்கும் இந்த பர்வதத்தை சந்திக்க வந்ததான தேவனுடைய ஜனத்திற்கு முன்னாலே கர்த்தர் போகிறார். அவர் முன்னாலே போன போது என்ன நடந்தது? மலை கரைந்தது. அதே அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனார். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசேத் மற்றும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. அவர்களை எதிர்த்து 20 ஆண்டு ஒடுக்கின, முன்னேற விடாமல் தடுத்த சேனை எவ்வளவு எண்ணிக்கை உடையதோ அத்தனை பேரும் சேனை அனைத்தையும் பட்டய கருக்கினாலே கர்த்தர் அழித்தார். 16 வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. ராமேன் சொல்லுங்களேன். பர்வதம் கரைந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் மீதியாராது. பர்வதம் கரைந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் மீதியா இருக்கவில்லை. அதுபோல எதிர்த்து வந்த ஒடுக்கும் இந்த மலை, பின்வாங்க செய்த, முன்னேற முடியாமல் தடுத்த இந்த மலையை ஆண்டவர் கரைந்து போக செய்கிறார். அல்லேலூயா. ஏன் மலையை கரைந்து போக செய்தார்? ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் கர்த்தர் என்பதை காண்பிப்பதற்காக 20 ஆண்டுகளாக கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். இந்த ஒடுக்கத்திலிருந்து விடுவிக்க உம்மை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் முதல் மாதம் ஆண்டவரே ஒடுக்கம் இருக்கு, விடுவீங்கன்னு ஜெபம் பண்ணீங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒடுக்கம் என்கிற மலை கர்த்தர் கரைந்து போக செய்கிறார். அங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது முதல் வருஷம், 2வது வருஷம், 10 வருஷம் விடுதலையே இல்லை, ஜெபம் பண்றாங்க. ஆனால் 20வது ஆண்டு வந்தது.
விடாமல் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்க, விடாமல் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க எனக்கு கிருபை தருவீராக. எது கரைகிற வரைக்கும் ஆண்டவரை விடக்கூடாது. எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உன் ஜெபத்தை நிறுத்தாத. தேவனை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டே இரு. நிச்சயமாய் அந்த மலை கரைந்து போக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க யோசிச்சு பாருங்க. 20 ஆண்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருக்காங்க. உண்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நாம நம்முடைய வாழ்க்கையில் அவசரப்படுறோம், உடனே தேவன் கொடுத்தோம். ஆனால் இவங்க வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 20 ஆண்டுகள் முறையிட்டார்கள். அவங்கள முன்னேற விடலை, தடுக்கிறாங்க, பின்வாங்கி போகிற நிலைமை. ஆனால் தடுக்கிற அந்த மலையை ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்பதை காண்பிப்பதற்காக அந்த மலையை கர்த்தர் கரைந்து போக செய்தார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதை நிரூபித்து காட்டுவீராக. எத்தனை பேர் சொல்றீங்க? கை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்பா என்னை தடுக்கிற, முன்னேற விடாமல் தடுக்கிற பர்வதங்களை கர்த்தர் இன்றைக்கு கரைந்து போக செய்வீராக. நீ செய்கிற வரைக்கும் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறீர். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அப்படி நடக்கும் என்று பாராக்குக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் வாக்கு தத்தத்தை பெற்ற அவனுக்கு தைரியம் இல்லை, முன்னே போக துணிச்சல் இல்லை. தெபோராளை பார்த்து சொல்லுகிறான், நீங்க வந்தா நான் போவேன், நீங்க வந்தா நான் போவேன். இன்றும் வாக்கு தத்தத்தை உங்கள் பிரச்சனைக்காக ஜெபித்த பொழுது, உங்கள் சூழ்நிலைகள், உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களை முன்னேற விடாமல் தாக்கும் அந்த பர்வதத்தில் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்துவாராக. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தான்னு கேட்டால் என்ன பண்ணாது? தேடுவோம் பைபிளில். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கை மறக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துவாராக. உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையில் பாராக்குக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் முன்னேறி போக அவனுக்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருப்பாரு, நமக்கு முன்னே போக தைரியம் இல்லை, துணிச்சல். இந்த காலை வேளையில் உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்களை முன்னே போக கர்த்தர் பலப்படுத்து. உங்கள் வாக்குத்தத்தை கர்த்தர் அவைகளை நீங்கள் பெற்றிருந்தும் இன்னும் முன்னாலே அடியெடுத்து வைக்க முடியாமல் தயக்கத்தில் இருந்தால் இந்த நாளிலே தெபோரால பரிசுத்த ஆவியானவரே உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு முன் செல்கிறார் என்பதை காண்பித்து அந்த மலை, அந்த எதிர்ப்பின் ஒரு அம்சம் கூட மீதியா இராமல் எல்லாவற்றையும் கர்த்தர் கரைந்து போக செய்வாராக. அப்படி எல்லாரும் முழங்கார். நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் முழங்கார் படிட்டு, தேவன் நல்லவர், நம்மை நேசித்து இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மலைகள் அதிரும்போது தம்முடைய பிள்ளைகள் அசையாமல் இருக்க செய்கிற ஒரு கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இரண்டாவது, தன்னுடைய பிள்ளையினுடைய பர்வதம் திடமாக வலுவாக நிற்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். மூன்றாவது அனுபவம், ஆண்டவரே மலைகளை சடுதியாய் பெயர்க்கிறவர். 4 காரணங்களுக்காக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற மலை போன்ற பிரச்சனை வரும்போது கர்த்தர் அதை பெயர்த்து போடுகிறார். அந்த காலையில் 2 காரியங்களை நாம் கவனித்தோம். முதலாவது, எதற்காக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலை போன்று வருகிற பிரச்சனையை கர்த்தர் பெயர்க்கிறார் என்று சொன்னால், தம்மை காண்பிக்க, தம்முடைய வல்லமையை காண்பிக்க, தம்முடைய புயத்தை காண்பிப்பதற்காக கர்த்தர் மலைகளை பெயர்க்கிறார். ரெண்டாவது, எதற்காக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனை வரும்போது ஏன் அதை கர்த்தர் பெயர்க்கிறார் என்று சொன்னால், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக மலைகளை பெயர்க்கிறார், கரைந்து போகவும் செய்கிறார். இன்றைக்கு அவருக்கு உங்களை அவருடைய கையில் ஒப்புக் கொடுங்கள்.
இந்த மாதத்தில் எங்கள் தேசத்தில் செய்யும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் செய்யும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யும். நான் வசிக்கிற பகுதியில் மலைகளை கர்த்தர் பெயர்த்து போடுவீராக. அது எதெல்லாம் பெருசா நின்று என்னை பயமுறுத்துதோ, என்னை வேதனைப்படுத்துதோ, முன்னேற விடாமல் இருக்கோ, அந்த மலைகளை எல்லாம் கர்த்தர் பெயர்த்து போடுவீராக, கரைந்து போக செய்வீராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை நேசித்து எங்களுக்கு தந்தமுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்கள் கர்த்தர் சடுதியாய் மலைகளை பெயர்க்கிறவர். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருகிறதான மலை போன்ற பிரச்சனையை நீர் எதற்காக பெயர்க்கிறீர் என்று சொன்னால், உம்முடைய வல்லமையை எங்களுக்கு காண்பிப்பதற்காக. நீர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே பராக்கிரம் உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மலை போன்ற காரியங்களை பெயர்க்கிறீர். அந்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக உம்முடைய வல்லமை என்ன, உம்முடைய பராக்கிரமம் என்ன என்பதை கண்டுகொள்ள கர்த்தர் நிரூபிப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் என்பதை காண்பிப்பதற்காக மலைகளை பெயர்க்கிறவர் ஆண்டவரே. ஒருவேளை பல ஆண்டுகளாக எங்களை முன்னேற விடாமல் எங்களை பின்னுக்கு தள்ளுகிற கொடூரங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கலாம், அடிமைத்தனங்கள் இருக்கலாம், ஆனால் ஜெபத்தை நீர் தள்ளாதவர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரு எங்களுக்கு இல்லை என்று சொல்லி 20 ஆண்டுகள் அவர்கள் முறையிட்டார்கள். அந்த ஜெபம் வீண் போகலப்பா. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறீர் என்பதற்காக சத்துருவினுடைய அடிச்சுவடு ஒன்று கூட இல்லாமல் எல்லாவற்றையும் பெயர்த்தீர், எல்லாவற்றையும் கரைந்து போக செய்தீர். அதே தேவன் எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. இந்த மாதமுடைய வல்லமை எங்கள் ஜனங்கள் பார்க்கட்டும் ஐயா. கர்த்தருக்கு இடம் கொடுக்க, கர்த்தருடைய பாதத்திலே உறுதியாய் தரித்திருந்து விடாமல் ஜெபிக்க ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.